வடிச்ச சாதம், சாம்பார், கீரை பொரியல், அப்புறம் ஏதாவது ஒரு காய் பொரியல், அப்புறம் அப்பளம் பொரிக்க போகிறேன். இந்த சிம்பிளான லஞ்ச் வந்து நான் ஒரு அரை மணி நேரத்தில் செய்யலான்ட்டு வந்து சேலஞ்சாக எடுத்து பண்ணுறேன். கட்டாயம் செய்ய முடியுமா என்னன்னு தெரியல. நீங்களும் வேணால் ட்ரை பண்ணி பாருங்கள். எல்லாமே இதுக்கு வந்து பூண்டு, வெங்காயம் இதுக்கு வந்து நான் ஏற்கனவே வந்து உரிச்சுலாம் வைக்கல. அப்பப்போ வந்து ஃப்ரெஷ்ஷாக நான் உரிச்சு தான் செய்ய போகிறேன். நம்ம வீட்டுக்கு திடீர்னு உறவினர்கள் யாராவது வந்தாலோ அல்லது வேலை விஷயமா நம்ம வெளியே போயிட்டு கொஞ்சம் லேட்டாக வந்துட்டு டக்குன்னு சமைக்கணுனால இந்த மாதிரி டைம் வச்சு சமைச்சு பாருங்கள். முடியுதா என்னன்னு தெரியல, கிட்டத்தட்ட நமக்கு 1 ஹவர்னாச்சும் வேணும். இப்போ வாங்க அந்த சூப்பரான லஞ்ச் வந்து நம்ம அரை மணி நேரத்தில் தயார் பண்ண முடியுமா என்னான்ட்டு சேலஞ்சாக எடுத்து பண்ணுறேன். ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் ஜெனி குக்ஸ் சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்களா இருந்தால் மறக்காமல் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிட்டு ஆல்ன்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. அதாவது பிடிச்சிருந்தா பாருங்கள். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சேனலில் சாஃப்டான பரோட்டா ஈஸியான முறையில் எப்படி போடுறதுன்னு வீடியோ போட்டிருக்கேன். கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன், வேணும்னா செக் பண்ணி பார்த்துக்கோங்க. சூப்பராக வருங்க. ரொம்ப சிம்பிளாக போட்டிருக்கேன், நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகே, இப்போ வந்து சமைக்க ஸ்டார்ட் பண்ணிடலாம். இப்போ டைம் பார்த்திங்கன்னா 1:15. அரை மணி நேரத்துக்கு முன்னாடி அரிசி வந்து ஊற வச்சுட்டு நல்லா கழுவிட்டு இப்போ அடுப்பு பற்ற வச்சுக்கிறேன். இன்றைக்கி முள்ளங்கி சாம்பார், கீரை பொரியல், ஒரு காய் பொரியல் பண்ண போகிறேன். இப்போ வாங்க சமைக்க தொடங்கிடலாம். எப்போவுமே சாதம் முடிஞ்ச அளவுக்கு வடித்து சாப்பிடுங்க. ஏன்னா முன்ன மாதிரி நம்ம அதிக அளவு வந்து உடல் உழைப்பு இல்லை, அதனால் வந்து சாதம் வடித்து சாப்பிட்றது ரொம்ப நல்லது. இப்போ மணத்தக்காளி கீரை ஒரு கட்டு வாங்கியிருக்கேன். ஒரு 4 பேருக்கு அளவாக இது கரெக்டாக இருக்கும். இப்போ சாதம் வேகிறதுக்குள்ளே நம்ம சாம்பார் வச்சிடலாம், டக்குன்னு செஞ்சு முடிக்கலாம். 200 கிராம் அளவுக்கு துவரம்பருப்பு எடுத்துருக்கிறேன். இந்த கப்போட அளவு வந்து 150 கிராம். இப்போ பருப்பு நல்லா கழுவிக்கோங்க. நான் இப்போ பூண்டு, வெங்காயம் எல்லாம் வந்து அப்பப்போ நான் உரிச்சு தான் போட போகிறேன். அதனாலவே இன்னும் கொஞ்சம் லேட் ஆகுமா என்னன்னு எனக்கு டவுட்டாக இருக்குது. இப்போ வந்து பருப்பு அடுப்பில் வச்சுக்கலாம். பற்ற வச்சுக்கோங்க அடுப்பை. பூண்டை வந்து டக்குன்னு அந்த மேல் பாகத்துலேருந்து உரிச்சிங்கன்னா சீக்கிரமாக முறிச்சிடலாம். பக்கத்தில் எப்போவுமே வந்து ஒரு பாத்திரம் வச்சுக்கோங்க இந்த வேஸ்ட்லாம் போடுறதுக்கு. நான் வந்து இந்த பூண்டு தோல் இதெல்லாம் வந்து குப்பையில் போட்டுருவேன். மற்ற அந்த காய் வேஸ்ட்லாம் எடுத்து கழநீரில் போட்டுருவேன். ஏன்னா மாடு சாப்பிடும் இல்லைங்களா, அதனால். இப்போ பூண்டு உரிச்சாச்சு. அடுத்து வந்து இதுக்கு தேவையான அளவு ஒரு 2 தக்காளி எடுத்துக்கலாம். ஒரு 3 தக்காளி கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி முள்ளங்கி சாம்பார் தான் வைக்க போகிறேன். இந்த மாதிரி சாம்பார் வச்சு பாருங்கள். இப்போ 1 டீஸ்பூன் சீரகம் சேர்த்துருக்குறேன். ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு முழு மிளகு எடுத்து இடிச்சிக்கலாம். இடிக்கிற கல் வச்சுட்டு அடியில் ஒரு வந்து துணி போட்டுட்டு அந்த இடிச்சிக்கோங்க. இல்லாட்டினா மேலே ஏதாவது டேமேஜ் ஆகும். லைட்டாக ஒரு 2 தட்டு தட்டிட்டு எடுத்து வச்சுக்கோங்க. ஒரு அரை டீஸ்பூன்லேருந்து 1/4 டீஸ்பூன் வரைக்கும் மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம். இப்போ முள்ளங்கியெல்லாம் வந்து கட் பண்ணி பருப்பு கூடயே நான் சேர்க்க போகிறேன். நிறைய பேருக்கு முள்ளங்கி சாம்பார் பிடிக்காது. இந்த மாதிரி பருப்பு கூடயே முள்ளங்கி சேர்த்துட்டு வேக வச்சுட்டு அதுக்கப்புறமா சாம்பார் தாளித்து பாருங்கள். இது வந்து முள்ளங்கி சாம்பார் மாதிரியே இருக்காது, ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். அதே மாதிரி காய் வந்து ரொம்ப சின்னதாக கட் பண்ணக்கூடாது, ஓரளவுக்கு கொஞ்சம் பெருசாக கட் பண்ணணும். நம்ம கட் பண்ணும்போது காய்களில் உள்ள நிறைய சத்துக்கள் வந்து வேஸ்ட் ஆகும். நான் இப்போ ஒரு 1/2 கிலோ முள்ளங்கி எடுத்திருக்கேன். இந்த 200 கிராம் துவரம்பருப்புக்கு. அவ்வளோதான். இப்போ வந்து காய் சேர்த்தாச்சு. அடுத்து பார்த்திங்கன்னா கொஞ்சமாக புளி எடுத்துகிட்டு இந்த சாம்பார் கலவை ஊற வச்சுக்கோங்க. இப்போ குக்கர் மூடி போட்டு அதோட வெயிட்டும் போட்டாச்சு. இப்போ வந்து நான் வெங்காயம் எடுத்து உரிக்க போகிறேன். கீரைக்கு, காய்க்கு, அப்புறம் சாம்பாருக்கு மொத்தம் 6-7 வெங்காயம் நான் எடுத்துருக்குறேன். இது மீடியம் சைஸ் வெங்காயம் தான். இப்போ வெங்காயம்லாம் கட் பண்ணியாச்சு. அடுத்து பார்த்திங்கன்னா சாம்பாருக்கு கொஞ்சமாக மல்லி இலை எடுத்து கட் பண்ணிக்கிறேன். இப்போ இது வந்து பொரியலுக்கு கீரைக்கும் காய்க்கும் சேர்த்து பச்சை மிளகாய் எடுத்துருக்கிறேன். ஒரு 5-6 பச்சை மிளகாய். இதையும் வந்து சின்ன சின்னதாக கட் பண்ணிக்கோங்க. இப்போ இதுவும் தயாராகிடுச்சு. இதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா பீக்கங்காய் வந்து தோல் சீவி நம்ம கட் பண்ணிக்கலாம். பீக்கங்காய் பார்த்திங்கன்னா எப்போவுமே நல்லா பிஞ்சு காயாக வாங்கிக்கோங்க. அப்போ தான் சீக்கிரமாக வேகும், சாப்பிட்றதுக்கும் நல்லா சாஃப்டாக குழந்தைங்களும் விரும்பி சாப்பிடுவாங்க. கொஞ்சம் முத்துனா கூட யாருக்குமே பிடிக்காது, அது பெரியவங்களுக்குமே பிடிக்காமல் போயிடும். அதனால் ரொம்ப பிஞ்சாக வாங்கிக்கோங்க. இப்போ சாதம் வந்து அப்பப்போ கிளறி விட்டு பார்த்துக்கோங்க.
குக்கர் வந்து நம்ம பருப்பு வேக வச்சு இல்லைங்களா, அதுவும் 2 விசில் வந்தது, நான் ஆஃப் பண்ணிக்கிட்டேன். இப்போ வந்து காய் தோல் சீவியாச்சு, இப்போ கட் பண்ணி வச்சுக்கலாம். இப்போ சாதம் வெந்துருச்சு. இப்போ நம்ம வடிச்சிக்கலாம். நான் கஞ்சி வந்து எப்பயுமே வடிச்சிருவேன். எங்களுக்கு பிடிச்சிருந்தா நாங்கள் வந்து கஞ்சிலாம் குடிப்போம். அப்படி இல்லாட்டினா கழநீரில் ஊற்றிடுவேன். ஏன்னா நாங்கள் சின்ன வயசுலலாம் கஞ்சி வந்து இந்த மாதிரி காட்டில் விளையிற அரிசியில் இந்த மாதிரி கஞ்சி வடித்து குடிக்கும்போது சூப்பராக இருக்கும். அந்த பழக்கம். அதனால் நான் எப்போவுமே 1 டம்ளர் பக்கம் குடிப்பேன். இப்போ வந்து சாதம் வடித்தாச்சு. இப்போ கீரை வந்து நல்லா உருவி வச்சுக்கோங்க. கீரையும் உருவியாச்சு. இந்த தண்டுலாம் வந்து நம்ம செடிங்களுக்கு கட் பண்ணி போட்டுக்கலாம். அல்லது இல்லாட்டினா மாடு இருந்தால் கூட மாட்டுக்கு போட்டுக்கோங்க. இப்போ பருப்பு வந்து அந்த விசில்லாம் அழுனோடனே பார்த்தாச்சு, நல்லா வெந்திருக்குங்க. இப்போ கீரை வந்து நல்லா அலசிட்டு கட் பண்ணிக்கலாம். அவ்வளோதான். இப்போ வந்து கிச்சன் வந்து க்ளீன் ஆயிடுச்சு. நான் அப்பப்போ தொடச்சி விட்டுக்குவேன். ஏன்னா அழுக்காக இருந்ததுன்னா எனக்கு செய்ய பிடிக்காது. இப்போ பருப்பில் வந்து தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. இப்போ ஒரு பாத்திரம் அடுப்பில் வச்சுட்டு கொஞ்சம் ஆயில் சேர்த்துக்கோங்க. நம்ம ஊற வச்சுருக்கிற புளியை கரைச்சிட்டு பருப்பு கூட சேர்த்துக்கலாம். சாம்பாருக்கு அளவான புளி தான் சேர்க்கணும், அதிகம் சேர்க்கக்கூடாது. இப்போ ஆயில் சூடானோடனே 1/2 டீஸ்பூன் கடுகு, 1/4 டீஸ்பூனோட கம்மியாக வெந்தயம் சேர்த்து பொரிய விட்டுக்கோங்க. கருவேப்பிலை ஒரு கொத்து சேர்த்துக்கலாம். இப்போ ஒரு 2 பெரிய வெங்காயம் இது கூட சேர்த்துருக்கேன். வெங்காயம் நல்லா வதங்கணும். வெங்காயம் வதங்கினோடனே 1 டீஸ்பூன் மிளகாத்தூள், 1 டீஸ்பூன் மல்லித்தூள் சேர்த்துக்கோங்க. கொஞ்சமாக பெருங்காயத்தூள் சேர்த்துக்கோங்க. அவ்வளோதான். நான் வேறு எந்த மசாலாவும் இது கூட நான் சேர்க்கல. இது வந்து லைட்டாக அனல் வந்து ரொம்ப சிம்மில் வச்சு கிளறி விட்டு இப்போ பருப்பு கூட சேர்த்துக்கலாம். சாம்பார் வந்து உங்களுக்கு எந்த அளவு திக்னஸாக வேணுமோ அந்த அளவுக்கு இது கூட சேர்த்துக்கோங்க தண்ணி. இது இப்போ ஒரு 5 நிமிஷம் பக்கம் நல்லா கொதிக்கட்டும். அவ்வளோதான். இப்போ 3/4 சாம்பார் வந்து ரெடி ஆயிடுச்சு. இப்போ இந்த நடு அடுப்பு இருக்குது இல்லைங்களா, அதில் தூக்கி நான் சாம்பார் வைக்க போகிறேன். இந்த கடைசியில் 2 அடுப்புலையும் வந்து ஒன்று காய், இன்னொரு நான் கீரை செய்ய போகிறேன். 2ம் சூடாயிடுச்சு பாத்திரம். ஆயில் சேர்த்துக்கோங்க. அதில் கடுகு உளுத்தம் பருப்பு சேர்த்துக்கலாம். காய்க்கு கருவேப்பிலை, பச்சை மிளகாய், வெங்காயம் எல்லாம் சேர்த்துக்கோங்க. அதே மாதிரி கீரைக்கு பார்த்தீங்கன்னா நான் வந்து கடுகு உளுத்தம் பருப்புலாம் நான் போட மாட்டேன். வெறும் வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகாய் அவ்வளோதான். இது போட்டிங்கன்னா இந்த மணத்தக்காளி கீரை சாப்பிட்றதுக்கு சூப்பராக இருக்கும். இப்போ வெங்காயம் நல்லா வதங்கியாச்சு. இப்போ வந்து பீக்கங்காய், நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற பீக்கங்காய் எடுத்து இது கூட சேர்த்துக்கலாம். சாம்பார் தயாராகிடுச்சுங்க. இப்போ இறக்கி வச்சுக்கலாம். கீரையும் சேர்த்தாச்சு, பீக்கங்காயும் சேர்த்தாச்சு. இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா கிளறி விட்டு காய் வந்து ஒரு 5 நிமிஷம் அல்லது ஒரு 6-7 நிமிஷம் வந்து கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு வேக விட்டுக்கலாம். பிஞ்சு காயாக இருக்கிறதுனால சீக்கிரம் வெந்துடும். கீரை வந்து நான் மூடி வைக்கல, அப்படியே விட்டுடுறேன். அது தண்ணியெலாம் நல்லா வற்றி சுண்டனோடனே நம்ம ஆஃப் பண்ணிக்கலாம். இப்போ காய் நல்லா வெந்துருச்சு. கொஞ்சமாக இது கூட துருவின தேங்காய் சேர்த்துக்கோங்க. ஸ்டவ் ஆஃப் பண்ணதுக்கப்புறமா சேர்த்துக்கோங்க. அவ்வளோதான். சுவையான பீக்கங்காய் பொரியல் தயாராகிடுச்சு. இப்போ கீரையும் தயாராகிடுச்சு. அவ்வளோதான். கீரைக்கு வந்து நான் தேங்காய் சேர்க்க மாட்டேன். இப்படி செஞ்சு பாருங்கள், தக்காளி சேர்த்து ரொம்ப சூப்பராக இருக்கும். ஒரு தக்காளி நான் சேர்த்துருக்கேன். அடுத்து வந்து அப்பளம் பொரிக்க போகிறேன். இப்போ அப்பளம் பொரிச்சாச்சு. இப்போ நம்ம அடுத்து வந்து டைம் என்னன்னு பார்க்க போகிறோம். சேலஞ்சில் வந்து வெற்றி பெற்றுட்டோமா இல்லையான்னு பார்க்க போகிறேன். டைம் பாருங்கள், நான் 1:15க்கு ஸ்டார்ட் பண்ணோம். இப்போ மணி 2 மணி ஆச்சு. கிட்டத்தட்ட 3/4 மணி நேரம் சமைச்சிருக்கேன். நான் சேலஞ்சில் வந்து தோற்றுட்டேன். முள்ளங்கி சாம்பார், வடித்த சாதம், அப்பளம், கீரை, அப்புறம் பீக்கங்காய் பொரியல், ரசம். ஃப்ரெண்ட்ஸ், கட்டாயம் நீங்களும் இதே போல் ட்ரை பண்ணி பார்த்துட்டு வீடியோ பிடிச்சிருந்தா இதுக்கு ஒரு லைக் கொடுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ, பாய்.